திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தில்லை. பண் குறிஞ்சி. திருச்சிற்றம்பலம். கற்றாங்கேரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம் பலமேய முற்றாவண் திங்கள் முதல்வன் பாதமே பற்ற நின்றாரை பற்றா பாவமே பரப்பை பாடு தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை சிற்றம் பலமேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாந்தம் கமல் மருகின்ற சண்பை ஞான சம்பந்தம் ஆந்தன் படியலூர் அலங்காட்டி எம்மடிகளே வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவெல்லாம் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வதே. திருச்சிற்றம்பலம். முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடைஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்து அனல் மூல கதுவல்லாக்கு நடந்திடும் பாரினில் நன்னனும் ஆமே. முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடுங்கில் இருக்க விளக்கெறி கொண்டு கடிந்து அனல் மூல கதுவல்லாக்கு நடந்திடும் பாரினில் நன்னனும் ஆமே. 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் 749வது பாடல்ல இந்த பாடலில் எதை பதிவு செய்திருக்கிறார்? இடுங்கில் விளக்கு என்று சொல்லுகிறார். திருமூலர் வடக்கிலிருந்து தென் திசை நோக்கி வந்த திருமூலர் கைலாயத்திலிருந்து காசி, கேதாரம், நேபாளம், திருப்பருப்பதம், பருப்பதம் என்றால் ஸ்ரீசைலம், நம்ம ஆந்திராவில் ஸ்ரீசைலம் சொல்கிறோம் இல்லையா, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருக்காரிக்கரை, திரு ஆலங்காடு, காஞ்சிபுரம், திருவதிகை, தெல்லை, திருவாடுதுறை திருமூலர் வந்த வழி. சரி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டில்? முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடுங்கில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்து அனல் மூல கதுவல்லார்க்கு நடந்திடும் பாரில் நன்னனும் ஆமே. 749வது பாடலில் மிக மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். இடுங்கில் விளக்கு என்றால் நம்முடைய தலை உச்சி வெப்பம். அதாவது நம்ம திருநீர் பூசும்போது 16 இடத்துல திருநீர் பூசுகிறோம் இல்லையா, சிவபூஜை செய்யும் அன்பர்கள். இப்போ நெற்றி சாதாரணமாக நெற்றியில் திருநீர் பூசுகிறோம்.
நம்ம மீதியாக இருந்தால் மார்பில் பூசுகிறோம். சரி, எப்படி நம்ம கன்று ஆப்பு ஊரில் மறைவிடத்தில் திருநீர் பூசினார், அந்த வீட்டில் 16 இடத்துல திருநீர் பூசுகிறோம்னா மார்பு வயிறு மறைவிடம். ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து திருநீர் பூசுறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஒத்துக்கலை. அந்த வீட்டு மருமகளுக்கு அவங்க ஏதோ அறியாமை. மறைவிடத்தில் திருநீர் பூசி கன்று ஆப்பு ஊர், கன்றாப்பூரா மார்ச்சு இல்லையா, சிவ வழிபாட்டுக்கு வந்தாங்க இல்லையா அந்த குடும்பமே. கன்று கட்டி வைக்கிற முளைக்காம்பை வழிபட்டாங்க அந்த அம்மா. சிவ வழிபாடு, கன்று கட்டி வைக்கிற முளைக்காம்பை வழிபட்டாங்க. பசுமாடு கட்டி வைக்கிறது ஒன்றுன்னா கண்ணுக்குட்டி கட்டி வைக்கிறது ஒன்று. அது பால் கொடுக்கும்போது அதை வந்து காலையும் மாலையும் அது வந்து இயற்கை. அந்த கன்று கட்டி வைக்கிற முளைக்காம்பை வழிபட்டு கன்று ஆப்பு ஊரா மாறுச்சு இல்லையா, அந்த குடும்பமே சிவ வழிபாட்டுக்கு வந்தது இல்லையா. அத்தனை அத்தனை சிறப்பு. இடைஞ்சல் விளக்கு என்றால் வெளிச்சம். ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிபேனும் தேன் ஒத்த இனியான் அமரம் சேர் வானம் மயிலாடு துறையே. ஓணம் நீங்குகிறது. எது ஓணம்? அறியாமை என்னும் இருள் இருந்தால் அது ஓணம். திருமுறையில் வந்து ஆர்வம் உடையவர் காண்பர் அரண் தன்னை, ஈரம் உடையவர் காண்பர் இணையடி, புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. இதெல்லாம் வந்து திருமுறையில் வந்து திருமுறை ரொம்ப அழகாக சொல்லுவார். கொஞ்சம் ஆழமான கருத்து இதெல்லாம். இடிஞ்சில் விளக்கு என்றால் நம்முடைய உச்சி. இந்த உச்சியில் வந்து வெப்பம் துடிப்பும் இருக்கும். நம்ம திருநீர் பூசும்போது உச்சி, நெற்றி, மார்பு, வயிறு, 2 தோள்பட்டை, 2 விலா, 2 கை புஜங்கள், 2 கை முட்டி, 2 மணிக்கட்டு, 2 கால் முட்டி, மொத்தத்துக்கு கொட்டினா 16 இடங்கள் திருநீர் வருது இல்லையா. 16 இடத்துல திருநீர் பூசி சிவ வழிபாடு செய்வது, சிவ பூஜை செய்வது, அந்த ஒரு செய்தியெல்லாம் நம்ம வளரும். அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன? நம்ம வந்து சிறிய நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். எப்படி? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினா தானே, அப்போ தானே அந்த குழந்தைங்கள்லாம் வந்து நல்ல நெருங்கி வரது அது வாய்ப்பாக அமையும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். எத்தனை எத்தனை அழகாக நம்முடைய முன்னோர்கள் அந்த பெண் பருவத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். 7 பருவமா. அந்த சின்ன குழந்தைங்களுக்கே வந்து அந்த இடிஞ்சில் விளக்கு வெளிச்சம் நம்ம வந்து உணர்த்தும் போது அப்போ என்ன ஆகுது? பெற்றோர்கள் பேசும் மொழியை குழந்தை பேசுவதை போல சிவ வழிபாட்டினுடைய பெருமையெல்லாம் நம்ம வந்து நல்லா அந்த குழந்தைங்களுக்கு புரியும்படியாக அதுங்களுக்கு வந்து சொல்லணும். எப்படி புரியும்படியாக சொல்கிறது? ஆகும் தானே. எப்படி ஆகும்? அந்த வயது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இந்த பருவத்தில் வந்து முதல் தந்தையின் உடம்பிலிருந்து தாயின் கருவறை நோக்கி ஓடோடி சென்ற நாம் உருவமாக மாறினோம், வளர்ந்தோம். கரு முதல் திருவரை, திருமுறை வந்து அமையணும். திருமுறை வந்து அமையணும். இறை வழிபாடு செய்வது என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சுவாமியுடைய திருவருள், நாம் செய்த தவமும் தவ குறைவும் இருக்குது இல்லையா. யார் யார் என்னென்ன வழிபாடு செய்வது என்பது ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், ஒரு பூத்தொண்டு செஞ்சால் அவங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். பூத்தொண்டு செய்வது செடி, கொடி, மரம், தண்ணீர், ஒரு 4 விதமான பூக்களை கொண்டு பூத்தொண்டு செய்வார்கள். கோயிலுக்கு பூவை கொடுக்க, நந்தவனத்துலேருந்து பூ பறித்து
திருமுறை பாடலெல்லாம் பாடி அந்த பூ பறித்து கொடுப்பது, அவங்க அந்த நந்தவனத்திலிருந்து பூ பறித்து கொடுப்பது அவங்களுடைய ஒரு செயல்பாடாக இருக்குது. எப்படி முருகநாயனார், சிவகாமி ஆண்டையார் இவங்கெல்லாம் வந்து பூத்தொண்டு செஞ்சாங்க இல்லையா? அதுபோல் பூத்தொண்டு செய்வது அவருடைய செயல்பாடு. ஒரு சிலருக்கு சிவனடியாருக்கு அன்னதானம் கொடுப்பது, பசிக்கு உணவு போடுவது, அதில் வந்து ஒரு சிறப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து அதை வந்து செவ்வனே செய்வாங்க. ஏன்னா சிவனடியார்கள் வந்து பசி இல்லாமல் வந்து சாப்பிடணும் இல்லையா? அது வந்து அவங்களுக்கு அது ஒரு சிறப்பு. ஒரு திருநீர் வைக்கிறது, இப்போ மந்திரமாவது நீர் வருது இல்லையா? திரு ஞானசம்பந்தனுடைய பாடல் வரி. அந்த திருநீற்றினுடைய பெருமை என்ன? திருமுறை கூட சொல்லுவார். 1666வது பாடலில், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. திருவடி சேரணும். மேன்மையான மனித குலத்தில் வந்து இப்போ பிறந்திருக்கிறோம்னா இந்த உடம்பை நல்லா கவனிக்கிறோம். நம்ம இந்த உடம்பில் இருக்கும் உயிருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஊதியம் தரணும் இல்லையா? ஊதியம் தரணும். இந்த உடம்புக்கு தருகிறோம், உணவு சாப்பிட்றோம், இந்த உடம்பு மேலும் மேலும் வளருது. இந்த உடம்பில் உயிர், அந்த உயிருக்கு நம்ம ஊதியம் தரணும் இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? இறை வழிபாடு செய்வது தான் ஊதியம். பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண், இப்படி 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 7 வகையாக பிரிக்கும்போது தந்தையின் உடம்பிலிருந்து தாயின் கருவறை நோக்கி ஓடோடி சென்ற நாம் கருக்குழந்தையாக வளர்ந்து 3ஆம் மாதமோ 5ஆம் மாதமோ கரு கலையலை. இந்த மண்ணுலகில் அகில உலகத்தில் நம்ம மண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு. 63 நாயன்மார்கள் பிறந்த மண்ணில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம்னா அதுவே நல்ல பெருமை தானே நமக்கு. இந்த மண்ணினுடைய மகிமையை நல்லா உணரணும். நம்ம தேன்பழ சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல். சுவாமி நம்மளை ஆண்டுக்கிறார். அதை நல்லா நம்ம உறுதியாக நினைக்கணும். இறை வழிபாடு செய்கிறமே, ஒரு பூத்தொண்டு செய்வது, ஒரு சிவனடியாருக்கு உணவு இடுவது, திருமுறை பாட்டை பாடுவது, எத்தனை பாட்டு. வேட்டவி உண்ணும் விரிச்சடை நந்திக்கு காட்டவும் நாம் இலர் காலையும் மாலையும் ஊட்டு அவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவி காட்டுவதும் பால் அவியாமே. சுவாமிக்கு பால் சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பால் சோறு மோர் சோறு போட்டால் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தை, ஒரு 10 மாத குழந்தை, தாய்ப்பால் போதில் அந்த இணை உணவு கொடுக்கும்போது பால் சோறு மோர் சோறுலாம் கொடுப்பாங்க தாய்மார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம். அப்போ அந்த குழந்தை விருப்பமாக சாப்பிடும். கார குழம்பு சாப்பிடுமா, முதல்ல எடுத்து பருப்பு சோறு, பால் சோறு, தயிர் சோறு, மோர் சோறு இப்படிலாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதுபோல் சுவாமிக்கு எப்படி இருக்குமா, வேட்டவி உண்ணும் விரிச்சடை நந்திக்கு காட்டவும் நாம் இளம் காலையும் மாலையும் ஊட்டு அவி ஆவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவி காட்டுவதும் பால் அவி ஆமே. திருமுறை பாட்டு பாடணும், திருமுறை பாட்டு பாடணும். அதில் இருக்கிற பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிவபுராணத்தை பாருங்கள், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து வருது இல்லையா? அந்த சுவாமி நம்மளை ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று சொல்கிறார் இல்லையா? அதுபோல் நம்ம வந்து கட்டியாக பிடிக்கணும். இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த சின்ன வயதிலேயே எப்படி பெற்றோர்கள் பேசும் மொழியை வந்து குழந்தை கற்றுக்கணும் பேசுதோ, அதுபோல் 1 வயதிலிருந்து 7 வயது வரை பேதை, அது சின்ன குழந்தை. சரி, அந்த சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன ஒரு கல்வியில் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று நம்ம கல்வி சாலைக்கு அனுப்புகிறோம். சரி, கல்வியை கற்கிறது. எது மகிழ்ச்சி? இறை வழிபாடு செய்வது தான் மகிழ்ச்சி. ஏன்னா எதோ மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிறோம், அது அல்ல. இறை வழிபாடு செய்வது தான் மகிழ்ச்சி. ஒரு குழந்தை கூட பாருங்கள், ஒரு விடுமுறை விட்டால் மகிழ்ச்சி. 2 நாள் விடுமுறை, கோடை விடுமுறை 1 மாதம் மகிழ்ச்சி. வருஷம் 365 நாளும் விடுமுறை விட்டால் நல்லா இருக்குமா? படிக்க வேண்டிய காலத்தில் குழந்தை படிக்கணும் இல்லையா? படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும், அதானே முறை. அதனால் வந்து
ஒவ்வொரு செயல்பாட்டும் நம்ம பெரியவங்கள்லாம் நல்லா அதுவும் பாருங்கள், ஆரம்ப வகுப்பு, அவ்வை வகுப்பு, சிற்றிலக்கிய வகுப்பு, பேரிலக்கிய வகுப்பு, இதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன? ஒரு சின்ன வயது, அந்த சின்ன வயதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? அது கற்றுக்கலன்னா என்ன ஆகும்? உடம்பை வளர்த்தேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார் 724வது பாடலில். இந்த ஊன் உடம்பையும் வளர்க்கணும், இந்த ஊன் உடம்பில் உயிரையும் பக்குவப்படணும் இல்லையா? அது பக்குவம் படலைன்னா என்ன ஆகும்? குறைபாடு வரும் தானே. ஏன்னா நம்ம செய்கிற தர்மங்கள் தான் நமக்கு வந்து துணையாக நிற்கும். தர்மங்கள் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். 4, 5, 6 திருமுறை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். சுவாமி கொடுப்பார் தானே, ஆகும் தானே சுவாமினால. சாதாரண கிராமத்தில் சொல்லுவாங்க, எட்டி பழுத்தென்ன ஈயாதோர் வாழ்ந்தென்ன. அட போய் அது ஈசை இலையா? எட்டி பழுத்தென்ன ஈயாதோர் வாழ்ந்தென்ன. அது ஈச ஓலைப்பா, ஈச ஓலை. அது ஒன்றும் எந்த ஒரு தர்மமும் செய்யாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பெரிய அளவில் வந்து வருமானம் வந்தால் கூட ஒரு சிவ வழிபாட்டுக்கு கொடுக்காத அந்த காசு, அந்த பொருள் குறைபாடு ஏற்படுத்துது. நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு இறை வழிபாட்டுக்கு துணையாக ஆகணும். இப்போ கோயில் உண்டியில் வச்சுக்கிறாங்கன்னா நம்ம நிலத்தில் விளையிற அந்த விளைச்சல் ஒரு பிடி நெல் எடுத்துன்னு போய் கோயில் உண்டியில் போடுவாங்க. காசு போடுறது ஒரு விதம். கோயில் உண்டி நெல் உண்டி இருக்கும், அதாவது குதிர்னு சொல்லுவாங்க, நெற்குதிர். அந்த நெற்குதிரில் போய் அவங்க சக்திக்கு ஒரு பிடி நெல்னாலும் எடுத்துன்னு அங்கே போடுவாங்க. விளைஞ்சாச்சானாக்கா அப்போ தான் அவங்க நிலத்தில் நல்லா விளையும். எப்படி இதெல்லாம் வந்து நம்ம அந்த அனுபவத்தில் உணரணும். திருமுறை என்பது முருங்கையை ஒடித்து வளர்க்கணும், குழந்தைய அடித்து வளர்க்கணும்னு ஒரு பழமொழி. நம்ம குழந்தைங்கள கூட நம்ம எப்படி வளர்க்குறோம்? முருங்கை மரத்தை சரசரன்னு புளி மரம் மாதிரி வேகமாக நிதானமாக வளராது. நம்ம புளிய மரம் நிதானமாக வளரும், முருங்கை மரம் வேகமாக வளரும். அது விதையை போட்டாலும் சரி, அந்த ஒரு கிளையை நட்டாலும் சரி. ஒரு காற்று அடித்தா சாஞ்சிடும், ஒழிஞ்சு போயிடும். முருங்கை மரம் வந்து அவ்வளோ வலிமையாக இருக்காது அந்த கொம்பு. ஆனால் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு முருங்கை மரம் வந்து எல்லாமே வந்து நல்லது. சரி, ஆனால் அதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? வேகமாக வளருதுன்னாக்கா அதை வந்து நம்ம வந்து முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும்னா அடிக்கடி ஒடிச்சுக்கினே இருக்கணும். அது துளுத்து மேலே கபகபான்னு பெருசாக வந்துடும். அதை ஒடிக்க கீரைங்க அதிகமாகும், பூ காய் எல்லாமே வந்து ஆகும் தானே. ஏன்னா எட்டி பழுத்தென்ன ஈயாதோர் வாழ்ந்தென்ன. எட்டி மரத்தில் பழம் பழுத்து என்னையா பிரயோஜனம்? காக்கா குருவி சாப்பிடுமா? ஆலம்பழம், அரசு பழம், அத்திப்பழம் இதெல்லாம் சாப்பிடும். ஆனால் எட்டி பழத்தை சாப்பிடுமா? ஆகாது. அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எல்லா காலமும் நல்ல காலம் தர்மம் செய்வதற்கு. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். உருமிடி நாகம் உரோடி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாவே. ஆமாம், திருமூலர் சொல்கிறாரு, உருமிடி நாகம் உரோணி கடலை. கொடிய நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு நம்மளை கடிக்காது. எப்படி இந்த விவசாயிகள்லாம் பயிர் பண்ணுறாங்களே, காடு மேடுலாம் போய் சுற்றுறாங்களே, அவங்களெலாம் வந்து என்ன ஆகுது? அந்த மாடு வந்து ஆடு மாடியும் கடிக்கலை, பயிர் பண்ணுற விவசாயியும் கடிக்கலையே. உருமிடி நாகம் உரோணி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாக. தர்மம் செய்கிறவங்கள அது கடிக்கலை, கொடிய நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு கடிக்கலை. அப்படின்னா அதுலேருந்து என்ன புரியுது? தர்மம் செய்யணும். திருமூலர் சொல்றாயித்த இளங்காலம் செல்லானால் என்று இடையாது யாவருக்குமாம் பிச்சை இட்டு. அதனால் வந்து பிச்சை இட வேண்டும். எது பிச்சை இடுவது? ஓர் இல் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய தொல்காப்பியம், அந்த சங்ககால அந்த செய்தியெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது திருமுறையில் எத்தனை அழகு. ஒரு வீட்டில் வந்து இந்த சன்னியாசிகள் வந்து ராப்பிச்சைன்னு சொல்லுவாங்க.
ஓரில் பிச்சை. அவங்க எந்த வீட்டுக்கு போய் அந்த கிராமத்தில் வந்து பிச்சை கேட்டாலும் அந்த ஒரு வீட்டில் அவங்களுக்கு உணவு போடுவாங்கன்னா அந்த ஒரு வீட்டில் சாப்பிட்டு அவர் வந்து போதும்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்களா அந்த சன்னியாசி வந்து கேட்க போகிறாங்களா, ரெண்டாவது வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி எதுனா அவங்க இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது வீட்டை போய் கேட்க மாட்டாங்க. அன்று இரவு வந்து அவங்க பட்னியாக கூட படுத்துப்பாங்க. ஓரில் பிச்சை அப்படின்னா என்ன புரியுது அதுலேருந்து? ஞானிகள் பல பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருளாளர்கள் பல பல பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. அதனால் வந்து எத்தனை அந்த புண்ணியமான பூமியில் வந்து நம்ம வந்து இன்றைய கன்றுக்குட்டி தான் நாளைக்கு பசுமாடு. நம்முடைய சமுதாயத்தை வந்து நம்ம சின்ன வயது குறைந்த வயது குழந்தைங்கள்லாம் வந்து இன்றைக்கி திருமுறைக்கு இணையுதுன்னா எப்படி இணையுது? அதுக்கு சுவையை உணர்றாங்களே. சைவ உணவுக்கு வர்றாங்க. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் வருது இல்லையா? தெரிவை பேரிளம்பெண் அப்படியே வரிசையாக வருது இல்லையா? அந்த வயது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைய கன்றுக்குட்டி தான் நாளைக்கு பசுமாடாக மாறுது இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து ஒரு அந்த கடவுளுடைய படைப்பு பாருங்கள். இப்போ அறிவை 19 வயது முதல் 25 வயது வரை அறிவை. அந்த அறிவை பெண் அந்த சரியான பருவத்தில் திருமண வயதில் திருமணம் ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தர வேண்டும் அல்லவா? அந்த மேன்மையான தாய்ப்பாலை தருவதற்கு 25 வயசில் 19 வயதுக்கு மேலே 25 வயசில் அவங்க தாய்ப்பால் தராங்கன்னா அந்த பெதும்பை வயதிலேயே அந்த உடல் வளர்ச்சியில் ஒரு மாற்றம் வளர்ச்சி. 20 வயசில் தாய்ப்பால் கொடுக்க போகிறாங்கன்னா 11 வயசுலேயே அந்த பெதும்பை வயதிலேயே பருவத்திலேயே அந்த உடல் வளர்ச்சியில் ஒரு வளர்ச்சி இருக்குது தானே. எப்படி இந்த கோடை உழவு விவசாயி ஆடி அமாவாசை விதைக்க போகிறதுக்கு சித்திரை அமாவாசையிலேயே உழவு செய்கிறாரு, அந்த நிலத்தை பண்படுத்துகிறாரு. தேவையில்லாத களைப்பயிரெல்லாம் வந்து பெறக்கூடாது இல்லையா? அந்த பெதும்பை வயதிலேயே உடல் வளர்ச்சியில் நல்ல மாற்றம். ஆடி அமாவாசை விதைக்க முன்கூட்டியே கோடை உழவு செய்து நிலத்தை பக்குவப்படுத்துவதைப் போல. ஏன்னா நம்ம செய்கிற செயல்பாடுகள் தான் நமக்கு இருப்பாக வரும். கோப்பாடி ஓடாதே நெஞ்சம் மடி கொத்தன் கோப்பாடி கோகரணம் கொச்சாலம் கோப்பாடி பின்னைக்காய் நின்றார் கிடங்கொடுக்கும் பெயருளான் பின்னைக்கான் எம்பெருமான் பெயர். எம்பெருமானுடைய பெயர் இந்த பிறப்பு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் தானே. கோப்பாடி ஓடாதே நெஞ்சம் மடி கொத்தன் கோப்பாடி கோகரணம் கொச்சாலம் கோப்பாடி பின்னைக்காய் நின்றார் கிடங்கொடுக்கும் பெயருளான் பின்னைத்தான் எம்பெருமான் பேர். என்ன சொல்கிறாரு? ஏன்னா 11ஆம் திருமுறை கபிலதேவ நாயனார் மிக அழகாக சொல்கிறார். அடுத்த பிறப்புக்கும் என்ன வேணும்? புண்ணியம் வேணும் இல்லையா? சேமித்து வைக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு புளிம்பயம் மிளகாய் வருஷத்துக்கு தேவையானது. புளிம்பயம் 1 மாதம்தான் நமக்கு விளைச்சலாக விளையுது வருஷத்தில். ஆனால் அந்த 1 மாதத்தில் விளையிற விளைச்சல் வந்து வருஷம் முழுக்க நம்ம புளிமயம் தேவைப்படுதுன்னா பானையில் போட்டு வச்சுக்கிறோமே, கருப்பாக போனால் கூட பரவாயில்லைன்னு சொல்லி. அதனால் வந்து அந்த சேமிப்பு அந்த பெண் பருவத்தில் எத்தனை 11 வயதிலேயே அந்த மிகச்சரியாக அந்த வளர்ச்சி வந்து வருதுன்னா நம்ம வந்து அதை சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாட்டை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணம் செய்யன்னு சொன்னாங்க. இப்போ மாதிரிலாம் கல்யாணம் பற்றிலாம் படிக்கிறது இல்லையா? என் பெண்ணுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம் சொல்கிறோம் இல்லையா? 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணம் செய். அப்போ என்ன ஆகுது? அதில் ஒரு 50 பேர் திருமுறை தெரிஞ்சவங்க வருவாங்க தானே. ஒரு 5 பேர் ஒரு 5 பேர் திருமுறையை பாடுவாங்க இல்லையா? அந்த மணமக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமையும் இல்லையா? எத்தனை சிறப்பான செயல்பாடுகள்லாம் வந்து அந்த சிறப்பான அந்த நினைவுகள் வந்து நமக்கு வந்து நல்லா வரணும். இப்போ திருவண்ணாமலை தீபம் வருதுன்னா அந்த தீபத்துக்கு முன்னே அந்த காற்று அடிச்சுதானாக்கா, இப்போ நம்ம ஊருக்கு மேலே இந்த தொண்டை மண்டலத்தில் நம்ம ஊருக்கு மேலே திருவண்ணாமலை இதுன்னா இருக்குது.
அந்த மேகக்கூட்டமெல்லாம் அப்படி மேற்கு போகும்போது அந்த காற்று அடிச்சதுன்னா மேற்கு பக்கமாக போகும். திருவண்ணாமலை தீபம் பார்க்கறதுக்கு போயிங்கிறான்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு 2 நாள் கழித்து அந்த சுழற்சி காற்றுடைய வேகம் கிழக்கிலேருந்து மேற்கு அடிக்கும்போது மேகக்கூட்டம் மேற்கு போகுது. திருவண்ணாமலை தீபம் பார்த்தாச்சு. அந்த காற்றுடைய சுழற்சி மேற்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கமாக அடிக்கும்போது அங்கே மேகக்கூட்டம் இந்த பக்கமாக கீழாண்டிக்கா வரும், மேற்குலேருந்து கிழக்கு வரும். என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? தீபம் பார்த்து வச்சு திரும்பி வந்துங்குது, அந்த மேகக்கூட்டமெல்லாம் திரும்பி வந்துங்குது சொல்கிறாங்க இல்லையா? அதான் அழகு இதில் இருக்கிற ஒரு செயல்பாடு. மேகக்கூட்டம் கீழாண்டிருந்து மேலாண்ட போச்சு, தீபம் பார்த்தாச்சு, திரும்பி வந்துங்குது இப்போன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் அத்தனை சிறப்பாக இயற்கையான சிகிச்சை முறையே மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. ஏன்னா நமக்கு இயற்கை வேணும். எத்தனை பெரியவங்கள்லாம் நமக்கு பல ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் எப்படி 7 ஓட்டுற பையன் எலச்சு போடுறான்டா, பரியம் போடுற பொண்ணை பார்த்து வளர்க்கணுண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் குழந்தை மண் நல்லா இருக்கணும். ஆண் விதை, பெண் மண். அப்படின்னா விதை தேவையில்லையான்னு பேசக்கூடாது. விதை வேணும், தரமான விதையாக வேணும். சரி, மண் நல்லா இருக்கணும் இல்லையா? மண் நல்லா. நனிப்பள்ளியில் மண் குறைபாடாக இருந்தது. இதில் ஞானசம்பந்த குழந்தை ஐயட்டு ஊருக்கு போகிறப்போ என்ன ஆச்சு? விளையாத பூமி விளையும் பூமியாக மாறுச்சே. முற்றுணை ஆயியானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயியானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே. நாவுக்கரசு தேவாரத்தில் வருது இல்லையா? உள்ளுணர்ந்து உருகி ஊறணும், திருமுறையில் ஊறணும், அந்த சுவையை நல்லா உணரணும். இப்படியே காலம் போய்கிட்டு இருந்தால் எப்படி? வாழ்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே. இந்த மனித பிறப்பு சரி, அடுத்த பிறப்பை மனித பிறப்பை பிறக்க முடியுமா? நம்ம இதனால் உத்தரவாதம் இருக்குதா? இல்லையே. ஊர்வன நடப்பன பரப்பன இருக்குது இல்லையா? பொய்யா நரகம் புகினும் துறக்கம் புகினும் புக்கிங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று நையாவிலினும் நாளினும் அழினும் நான் மறைத்தேர் மையார் மிடற்றார் அடிமரவா வரம் வேண்டுவனே. சுவாமியுடைய அடியை மறக்கக்கூடாது. அடி உதவுற மாதிரி அனந்தமி கூட உதவ மாட்டான். ஆமாம், திக்கத்தவனுக்கு தெய்வமே துணை, தெய்வந்தான் துணையாக நிற்கணும். நம்ம செய்கிற செயல்பாடு பாதத்தை பார்த்து வணங்கணும். சுவாமி நம்மளை பார்க்கட்டும். நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது சுவாமியுடைய பாதத்தை பார்க்கணும். பாருங்கள், பூவு மாலையாக தொடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த உதிரி பூவே எடுத்து போய் அந்த காலில் அப்படியே கால் மாட்டில் வைக்கிறோம் இல்லையா? ஒரு விவசாயி எப்படி அந்த சேத்து மண்ணியே எடுத்து அப்படி வரப்பு மேலே வைக்கிறாப்புல, 2 அருகம்புல்ல தான் சொல்கிறாப்புல, தும்பப்பூ 4 பிடிங்க அங்கே போடுறாரு, நாற்று நெல் நாற்று விட்டு விடுறாப்புலையே. அதனால் அந்த இறை வழிபாடு முக்கியம். பயிர் தொழில், நெசவுத் தொழில், கட்டிடத் தொழில், நம்முடைய பொருள் புனிதமான பொருளாக மாற்றிக்கிறதுக்கு இறை வழிபாடு அவசியம். அப்போ தான் தெரியும் நமக்கு. எது தெரியும்? எந்த தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நியாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார்.